லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். என்னக்கா இது? முதல்ல 40 பவுன் கேட்டாங்க. எப்படியும் அம்மா கஷ்டப்பட்டு ரெடி பண்ணாங்க. இப்போ இன்னொரு 40 பவுன் கேட்டா என்னக்கா அர்த்தம்? இங்க பாரு சக்தி, உனக்கு இங்க நிறைய பிரச்சனை இருக்கு. முதல்ல நீ அதெல்லாம் சரி பண்ணிக்கோ. இதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். ஓ, 40 பவுன் எக்ஸ்ட்ரா கேட்டிருக்காங்களா? சூப்பர் கோகிலாமா, சரியான நேரத்துல சரியான இடத்துல தான் அடிச்சிருக்காங்க. நம்ம காட்டுல மழைதான். சரி சக்தி, ரொம்ப நேரம் நம்ம இங்கே நின்னு பேசிட்டு இருந்தா ரங்கநாயகி அம்மா தப்பா நினைச்சாலும் நினைப்பாங்க. வா, நம்ம கீழே போலாம். அக்கா, நாம பேசினா அவங்க ஏன் தப்பா நினைக்கணும்? இது பாரு சக்தி, நாங்க அவங்க வீட்டுக்கு வந்திருக்கோம். இது மரியாதையா இருக்காது, தப்பாயிடும். வா, நம்ம கீழே போலாம். வா வா. என்னம்மா அதுக்குள்ள வந்துட்டீங்க? இன்னும் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்க வேண்டியதானே? இல்லப்பா, மெஸ்ல கொஞ்சம் வேலை இருக்கு, சீக்கிரம் போகணும், அதான். சரிம்மா. சக்தி அக்கா இங்க தானே இருக்க போறாங்க. நாங்க எப்ப வேணாலும் வந்து பார்த்துட்டு போறோம். அதுவும் சரிதாம்மா. சக்தி, உனக்கு நான் சொல்ல வேண்டியது இல்ல. ரங்கநாயகி அம்மா நமக்கு அம்மா மாதிரி. பார்த்து கவனமா நடந்துக்கோ. நீங்க எவ்வளவு நல்ல பேர் வாங்குறியோ அப்பதான் நம்ம அம்மாவால தலை நிமிர்ந்து நடக்க முடியும். அதை மட்டும் என்னைக்கும் மறந்துடாத. நாங்க வரோம் சக்தி. நாங்க கிளம்புறோம்க்கா. நாங்க கிளம்புறோங்க. சரிம்மா. வரேம்மா. வரோம். போயிட்டு வாங்கம்மா. வரும் வெற்றி. மா, போலாமா? மீனாட்சி அம்மா. ஐயா. இவ்வளவு தூரம் வந்துட்டு எங்க வீட்டுல சாப்பிடாம போனா என்னம்மா அர்த்தம்? சமையல் ஆயிட்டே இருக்கு. எல்லாரும் மீனாட்சி அம்மா, ஏதோ அவசர சூழ்நிலையில இப்படி ஒரு கல்யாணம் நடந்துருச்சு. என் பையனும் உங்க பொண்ணு கழுத்துல தாலி கட்டிட்டான். அது முகூர்த்த நேரமா இல்ல முகூர்த்த நேரம் முடிஞ்சிருச்சான்னு எதுவும் தெரியலம்மா. அதனால ஒரு பரிகார பூஜை செஞ்சா நல்லா இருக்கும்னு தோணுது. உங்க பொண்ணு கல்யாணமாகி எங்க வீட்டுக்கு மருமகளா வந்துட்டா. ஒரு பரிகார பூஜை பண்றது தான் நல்லது. நீங்களே ஒரு நல்ல நாள் பார்த்து ஏற்பாடு பண்ணுங்க. ஆகட்டும் ஐயா. பெரியவங்க ஆளுக்காலு முகத்தை திருப்பிட்டு இருந்தா எப்படி? இதை நம்ம பசங்களுக்காக நம்ம பண்ணி தானே ஆகணும். என்ன, இன்னும் ஒரு 3 நாள்ல பரிகார பூஜை வச்சுக்கலாம். எல்லாரும் கண்டிப்பா வந்துருங்க. ஆனா அன்னைக்கு எல்லாரும் சாப்பிட்டு போற மாதிரி தான் வரணும். சரிங்களா?
கண்டிப்பாங்க ஐயா. நாங்க வரோம் ஐயா. அம்மா, அம்மா வாங்க, நான் உங்களை வீட்டில் விட்டுறேன். வேணாப்பா, நாங்க ஆட்டோல போய்க்கிறோம். என்னம்மா வாங்க, நான் உங்களை வீட்டில் விட்டுறேன். வாங்க ஐயா, போயிட்டு வாங்க. நாங்க வரோம் ஐயா. ஓ, இன்னும் 3 நாள்ல பரிகார பூஜைக்கு வேற வருவீங்களா? ஹம், ரொம்ப நல்லதா போச்சு. அன்னைக்கு வச்சிடலாம் பெரிய கச்சேரிய. வாங்க. நானும் சில்லுக்குட்டிய பார்க்க வந்திருப்பேன். நீ பாட்டுக்கு நீ மெஸ்ஸ பாத்துக்குன்னு சொல்லிட்டு போயிட்டேன். என்ன பிரயாணம் எல்லாம் சூப்பரா இருந்ததா? விருந்து சாப்பாடு எப்படி இருந்தது? சூப்பரா இருந்ததா? வயிறு முட்டை சாப்பிட்டியா? என்னதான் இருந்தாலும் உன் சாப்பாடு டேஸ்டுக்கு ஈடு வருமாக்கா? என்னக்கா சில்லுக்குட்டி எப்படி இருக்கு? அதையும் கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. என்னக்கா நீ கேட்டுக்கிட்டே இருக்க? ஆட இதுக்கு என்னாச்சு? என்ன நான் என் மீனாட்சி அக்காட்ட பேச பேச அது எதுவும் பதில் சொல்லாம போயிட்டே இருக்கு. என்னங்கடி வரும்போது எங்க அக்கா கிட்ட ஏதாவது வம்பிடுத்துட்டு இருந்தீங்களா? ஒரு மாதிரி முழிச்சுக்கிட்டு உள்ள போறா. வாங்க தம்பி, எங்க சில்லு குட்டியே கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. சக்தி வீட்டில் இருக்கா? ஜில்ல நல்லா பாத்துக்கங்கண்ணே. அக்கா, சக்தியை நான் பாத்துக்கிறேன், நீங்க ஒன்றும் பயப்பட வேண்டாம். எங்களுக்கே ரொம்ப வருத்தமா இருக்கு வெற்றி. உங்க அம்மா எங்க கிட்ட கொஞ்சம் கூட முகம் கொடுத்து பேசவே இல்லை. அம்மா என்ன தப்பு பண்ணாங்க? கோவில்ல உங்களை கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்ணது சக்தி, தாலி கட்டினது நீங்க. அதுக்காக எங்க அம்மா சக்தி கிட்ட எவ்வளவு கோவமா இருந்தாங்கன்னு எங்களுக்கு தான் தெரியும். ஆனா உங்க அம்மா எங்க அம்மா மேல ஏன் கோவப்படுறாங்கன்னு தெரியல. எனக்கு நீங்க சொல்றது புரியுது. என்ன விஷயம்னா, அம்மாவுக்கு என் மேலேயும் சக்தி மேலேயும் பயங்கர கோவம். அதான் அவங்க அந்த மாதிரி நடந்துக்கிட்டாங்க. மற்றபடி தப்பா எடுத்துக்காதீங்க. வெற்றி, நான் கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. பூஜா ஏன் உங்க வீட்ல இருக்காங்க? அவங்க அங்க இருந்தா சக்தி அக்காவால எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? பூஜாவை பத்தி உங்களுக்கே நல்லா தெரியும். சக்தினா அவளுக்கு சுத்தமா பிடிக்காத. இப்ப சக்திக்கும் உங்களுக்கும் வர கல்யாணம் நடந்துருச்சு. இனிமே எதுக்காக அந்த பூஜா உங்க வீட்டுல இருக்கணும்? நீங்க சொல்றது புரியுது. என்னால தானே பூஜாவோட வாழ்க்கை பறி போயிடுச்சு. அதனால தான் அம்மா அப்படி பண்ணிட்டாங்க. எல்லாம் சரியாயிடுங்க, கொஞ்ச நாள்ல சரியாயிடும். அதுக்காகலாம் நான் சக்தியை விட்டு கொடுத்துட மாட்டேன். நான் நல்லா பாத்துக்கிறேன். ஐயா, உங்களுக்கு சக்தி, சக்திக்கு நீங்க தானு கடவுள் முடிச்சு போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அது இப்ப நடந்திருக்கு. என்ன கொஞ்சம் பிரச்சனைக்கு அப்புறமா கூடி வந்திருக்கு, அவ்வளவுதான். அப்புறம் உங்க எல்லார்கிட்டையும் ஒரு விஷயம் சொல்லணும். சங்கிலி சக்தி கழுத்துல தாலி கட்டுற நேரத்துல நான் எப்படி அங்க வந்தேன்னு உங்க யாருக்கும் தெரியாது இல்ல? ஒரு சின்ன பொண்ணு தான் என்ன அங்க வரவே வச்சா. சின்ன பொண்ணா? என்ன தம்பி சொல்றீங்க? ஆமாக்கா,
நீங்க இந்த குடும்பத்துல யாரு, அவங்களுக்கு நீங்க எவ்வளவு நெருக்கம்னு எனக்கு நல்லா தெரியும். அம்மாக்கு என்னை பத்தி சொல்றீங்களா? சரிக்கா, சரி, நான் போயிட்டு வரேன். சரிங்க வெற்றி. நான் கேட்டேன்னு சொல்லுங்க. சரி. சக்தி, 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 நான் உங்க அம்மாவை டிராப் பண்ணிட்டேன். நான் உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். நான் உங்க அம்மாவை டிராப் பண்ணிட்டேன்னு சொன்னேன். அதுக்கு என்ன? அது என்ன பெரிய சாதனையா? ஏன் சக்தி இப்படி பேசுற? நீ தனியா இருக்கேன்னு ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு தான் உங்க அம்மா, யமுனா, துர்கா எல்லாரும் இங்க வர வச்சேன். உங்க வீட்டு ஆளுங்க தான் நல்ல மரியாதை கொடுத்தாங்களே. ஆஹா, என்ன மரியாதை? தப்புதான் சக்தி, நடந்தது எல்லாமே தப்புதான். உனக்கு தான் தெரியும்ல, எங்க அம்மாக்கு என் மேலேயும் கோவம், உன் மேலேயும் கோவம். அதான் சரி விடு, எல்லாம் போக போக சரியாயிடும். ஒன்னும் சரியாக வேண்டாம், நீ முதல்ல கிளம்பு. என்ன சக்தி, நீ உனக்காக ஸ்பெஷலா ஆசையா ரவா லட்டை வாங்கிட்டு வந்திருக்கேன். அதை கூட சொல்ல விடாம என்னெல்லாமோ சொல்லிக்கிட்டு இருக்க. இந்தா ஸ்பெஷல் ரவா லட்டு, சாப்பிட்றியா? உனக்கு தான். இப்ப நான் இருக்கிற டென்ஷனுக்கு ரவா லட்டு ரொம்ப முக்கியமா? பேசாம போயிடு. சக்தி, நான் சொன்னதை நீ சரியா கவனிக்கலன்னு நினைக்கிறேன். ஸ்பெஷல் ரவா லட்டு. உனக்கு ஏதாவது இருக்கா? நானே ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ல இருக்கேன். இப்ப வந்து ரவா லட்டு சாப்பிடு, மண்ணங்கட்டி சாப்பிடுன்னு சொல்லிக்கிட்டேன். சரி விடு, உனக்கு கொடுப்பனே இல்ல. பாவம் மீனாட்சி அம்மா பார்த்து பார்த்து தம் பொண்ணுக்காக கொடுத்து விட்டாங்க. அத நினைச்சாதான் கஷ்டமா இருக்கு. சில பேருக்கு தான் இதெல்லாம் கிடைக்கும். நான் மெஸ்ல வச்ச சாப்பிட்டு பார்த்தேன். பாப்பா பாப்பா பா, என்ன டேஸ்ட், என்ன கைப்பக்குவம். சரி, சக்திக்கு கொடுத்து வைக்கல. அவ்வளவு தூரம் மீனாட்சி அம்மா ஆசை ஆசையா கொடுத்து விட்டாங்க. பாவம் அவங்க. அவங்கள நினைச்சா வந்த ஆனா நீ உன் கையால சாப்பாடு போடல. ஆனா இப்ப இது கொடுத்து விட்டுருக்க. ரொம்ப தேங்க்ஸ்மா.